இயற்கையாய் வாழ்வோம், இயற்கையோடு வாழ்வோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவ யூடியூப் சேனல். இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் டாக்டர் இப்ராஹிம் பேசிகிட்டு இருக்கிறேன். என்னுடைய பழைய வீடியோ எல்லாத்தையும் பார்க்கணுன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. புதிய வீடியோ எல்லாத்தையும் பார்க்கணுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தை எல்லாருக்கும் செய்கிறதுக்காக செய்யப்படுற சேனல். அதனால் உங்களுடைய சப்போர்ட்களை எனக்கு கொடுங்க. இப்போ நம்ம பார்க்க வர தலைப்பு என்னன்னு பார்த்தா வெயிட் லாஸ் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. நான் ஏற்கனவே என்னோடய சேனலில் நிறைய வெயிட் லாஸுக்கான டிப்ஸுங்க நிறைய நான் போட்டிருக்கிறேன். ஒரு ஏற்கனவே 10 வீடியோக்கள் மேலே போட்டிருக்கிறேன். அந்த வீடியோக்கள்லேயும் நிறைய டிப்ஸ் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் கூட பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். இருந்தாலும் இப்போ இன்னொரு டிப்ஸ் ஒன்று, இது நம்ம பரிசோதனை பண்ணி பார்த்ததில் நல்லா வெயிட் லாஸ் ஆகுது. அதனால் இந்த டிப்ஸை சரி உங்களுக்கு சொல்லலாம், எல்லாருக்கும் பயனாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது இதுக்கு மெயினான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்னாசி பழம், பைனாப்பிள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அன்னாசி பழமும் ஓமம் ரெண்டும் தான் ரொம்ப முக்கியம். இது என்ன மாதிரினா வெயிட் லாஸ் மட்டும் இல்லை, பெண்கள் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களுக்கு, அதாவது மாதவிடாய் பிரச்சனைகள், அதே மாதிரி வெள்ளைப்படுதல், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கெல்லாம் பெண் மலட்டுத்தன்மை, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நிறைய இது சப்போர்ட் பண்ணும். அதாவது உடம்புல இம்யூனிட்டி அதிகப்படுத்தும். அதுக்காக நம்ம சொல்கிறது இது. அதனால் இது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இதை பயன்படுத்தலாம். இது வெயிட் லாஸுக்கு மட்டும் இல்லை, மற்ற இம்யூனிட்டி விஷயங்களுக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா இதில் மெக்னீஷியம் இருக்குது, விட்டமின் சி இருக்குது, விட்டமின் பி இருக்குது. இந்த மாதிரி பொருட்கள் இருக்கிறதுலாம் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்ல விஷயம். இப்போ ஒரு 2 துண்டு பைனாப்பிள் ஸ்லைஸ் எடுத்துக்கணும். அதாவது 2 துண்டுனா இப்படி இருக்கிற பைனாப்பிளில் ஒரு ஸ்லைஸ் மாதிரி போட்டால் அந்த ரவுண்டாக அந்த மாதிரி 2 துண்டு பைனாப்பிள் எடுத்துக்கணும். ஒரு ஸ்பூன் ஓமம் இதை எடுத்துக்கணும். இந்த 2 துண்டு பைனாப்பிள் என்ன பண்ணணும்னா ஒரு 2 கிளாஸ் தண்ணி விட்டு ஒரு ஹாஃப் ஆகிற வரைக்கும் அதை சுண்ட வைக்கணும். அதுக்கப்புறமா அதில் இந்த 1 ஸ்பூன் ஓமத்தை போட்டு மூடி வச்சிடணும். 1 ஸ்பூன் ஓமத்தை போட்டு மூடி வச்சிடணும். இதை காலையில் எடுத்து அந்த பைனாப்பிளை திரும்ப எடுத்து பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஓமம் அந்த நைட்டு நம்ம ஊற போட்டதுனால அந்த ஓமம் அதில் அந்த வாடை இறங்கியிருக்கும். ப்ளஸ் அந்த பைனாப்பிளோட அந்த ஏற்கனவே நம்ம சுண்ட வச்சுருக்கோம், அந்த பைனாப்பிளை திரும்ப நம்ம மிக்சியில் போட்டு அடித்து அதையும் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம புழிஞ்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் இல்லை 1.5 கிளாஸ் அந்த மாதிரி வரும். இது எம்டி ஸ்டொமக்கில் வெறும் வயிற்றில் காலையில் மாலையில் சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் இது நீங்கள் முந்தின நாள் செஞ்சு வச்சு ஒரு நைட்டு வைக்கணும். அப்போ அதை அடுத்த நாள் இதை நீங்கள் காலையில் பயன்படுத்தலாம். மிச்சம் இருந்தால் ஈவினிங் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஈவினிங் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி. ஆனால் வெயிட் லாஸை பொறுத்த வரைக்கும் நான் எவ்வளோ டிப்ஸுகள் சொன்னாலும் கூட சில விஷயங்கள் நம்ம அதில் மாற்றி தான் ஆகணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பசிச்சா மட்டும் சாப்பிடணும், அது மட்டும் இல்லாமல் வாயை மூடி சாப்பிடணும். இந்த ரெண்டுமே இருக்கிறவங்களுக்கு வெயிட்டு அதிகமாக உங்களுக்கு வரவே வராது, வெயிட் ஏறவே ஏறாது, நார்மல் வெயிட்லேயே இருக்கும். அதாவது பசிச்சு சாப்பிடணும், நல்லா பசி வர விட்டு சாப்பிடணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்க வாயை மூடி சாப்பிடணும். இது ரெண்டும். அடுத்தது நிறைய உழைப்பு, உடம்புக்கு நிறைய வேலை கொடுக்கணும். ஏன்னா உடம்புல எந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு உஷ்ணம் இருக்குதோ அப்போ தான் அந்த சூடு தான் நம்ம உடம்புல ஒரு ஆர்கன்ஸுமே ஸ்டிமுலேட் பண்ணும். அப்போ நான் எதுவுமே செய்ய மாட்டேன், இந்த மாதிரி வெறும் டிப்ஸுகளை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா வெயிட் லாஸ் ஆகாது. அதனால் நிறைய எக்ஸசைஸுங்க பண்ணணும். அதனால் வாக்கிங் போகிறது அப்படிங்கிறது சும்மா பாடியை வார்ம் அப் பண்ணணும் ஒழிய ஆர்கன்ஸை ஸ்டிமுலேட் பண்ணாது. அப்போ நிறைய கையை தூக்கி காலை தூக்கி உட்காந்து நின்று வளைஞ்சு அந்த மாதிரி என்னென்னலாம் முடியுமோ நம்மளால் அந்த மாதிரி உடற்பயிற்சிகள் செய்யணும். வாயை மூடி சாப்பிடணும், நல்லா பசி சாப்பிடணும். இது 3 செஞ்சுக்கிட்டு இந்த பயிற்சி நீங்கள் ஒரு 15 நாள் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கும். இது ஒரு நல்ல வெயிட் லாஸுக்கான ஒரு நல்ல டிப்ஸு. அப்போ இதை இந்த மாதிரி நல்ல விஷயத்த எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லேயும் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ எல்லாத்தையும் பார்க்கணுன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க.